guys, welcome to Netaba Techie. So today நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா VTP டெக்னாலஜி பத்தி பேச போறோம். ஸோ VTP டெக்னாலஜினா என்ன, எதுக்கு VTP யூஸ் பண்றோம், எதுக்கு ஸ்விட்சிங்ல வந்து VTP வந்து ரொம்ப முக்கியம், ஸோ VTPயோட டொமைன்ஸ் என்ன, VTPயோட மோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ VTPனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என் கம்பெனில நான் மல்டிபிள் சுவிட்சஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த சுவிட்சஸை நான் என்ன பண்ண போறேன், அந்த ஸ்விட்சிங்ல VLAN வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சுவிட்ச்ல என்ன பண்ண போறேன், VLAN 10, 20, 30 இந்த மாதிரி கிரியேட் பண்ண போறேன். இந்த மாதிரி என்ன பண்ண போறேன், 3 VLAN கிரியேட் பண்ண போறேன். அந்த 3 VLAN-ஐயும் என்ன செய்யணும், அதே VLAN-ஐ மத்த சுவிட்சுக்கு நான் என்ன பண்ண போறேன், கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். இப்ப நான் ஒவ்வொரு சுவிட்சஸ்லயும் போயிட்டு VLAN-ஐ பத்தி பண்ணுவேன். சோ VLAN-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். சோ யாராவது VLAN-ஐ பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அங்க போய் பாருங்க. சோ VLAN-ஐ வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த VLAN-ஐ ஆட்டோமேட்டிக்கா எல்லா சுவிட்சஸ்லயும் அப்டேட் பண்றதுக்காக வந்த ஒரு டெக்னாலஜி தான் VTP. சோ VTP என்னன்னா VLAN ட்ரங்கிங் புரோட்டோகால். நான் VLAN-ல என்னென்ன பண்றனோ, அது ஒரு ஆடா இருக்கட்டும், இல்ல டெலீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல VLAN-ல ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மத்த சுவிட்சுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்காக வந்து ஒரு புரோட்டோகால் தான் VTP, VLAN ட்ரங்கிங் புரோட்டோகால். ஸோ இது பண்றதா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷார்ட் டைம்ல என்ன செஞ்சுக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுக்கும், செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கும். சோ அது வந்து என்னன்னா, ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க் லோட் வந்து என்ன செய்யும், இது கம்மியாகும். சோ அப்ப VLAN எதுக்குன்னா என்ன செய்யும், நான் ஒரு குரூப் ஆஃப் சுவிட்சஸ்க்கு நான் கிரியேட் பண்றத ஆட்டோமேட்டிக்கா மத்த சுவிட்சஸ்க்கு அப்டேட் பண்ற வந்த ஒரு புரோட்டோகால் தான் VTP, VLAN ட்ரங்கிங் புரோட்டோகால். இதுல வந்து 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு வந்து டொமைன், நெக்ஸ்ட் வந்து மோட். சோ டொமைன்னா என்ன, VTP டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டொமைன் ஜஸ்ட் ஒரு நேம் தான். சோ இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே என்ன செய்யணும், ஒரே டொமைன் இருக்கணும். சோ டொமைன் நேம் என்பது நம்ம கொடுக்கிற ஒரு நேம் தான். அந்த நேம் வந்து என்ன நேம் வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் செட் பண்ணும் எந்த விதமான கண்டிஷன் இல்ல. நம்மளோட கம்பெனில என்ன ஆர்கனைசேஷன் என்ன யூஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அந்த நேம் கொடுக்கலாம். அந்த நேம் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். நம்ம இப்ப ஒரு கேபிட்டல் லெட்டர் கொடுத்தா அந்த கேபிட்டல் லெட்டர் தான் மத்த எல்லா சுவிட்சஸ்க்குமே நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணா அது ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும். அப்ப எல்லாருமே ஒரே டொமைன் நேம்ல இருந்தா மட்டும் தான் என்ன செய்யும், அந்த VLAN இன்ஃபர்மேஷனை ஆட்டோமேட்டிக்கா மத்த சுவிட்சஸ்க்கு அது அப்டேட் பண்ணும். சோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஃபால்ட்டா நல் டொமைன்ல இருக்கணும். சோ அதை எங்க செக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷோ VTP ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தா அதோட நாட் ஒன்லி டொமைன் மட்டும் இல்ல, அது எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன செய்யும், அந்த ஷோ VTP ஸ்டேட்டஸ்ல வரும். சோ இதெல்லாம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராக்டிகலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, VTP மோட். இதுல வந்து 3 விதமான மோட் இருக்கு. என்னென்ன மோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வர், கிளையண்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். சர்வர் மோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட VTP-யோட சர்வர் மோட்ல தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, மத்த VLAN இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, மாடிஃபிகேஷன் பண்றது எல்லாமே எந்த மோட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வர் மோட்ல தான் பண்ண முடியும். இது டிஃபால்ட்டா நம்ம ஒரு சுவிட்ச் வாங்கினா அது என்ன மோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது VTP-யோட சர்வர் மோட்ல தான் இருக்கும். சோ செகண்ட் வந்து கிளையண்ட் மோட். சோ கிளையண்ட் மோட்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம VLAN ஆட் பண்றதோ, டெலீட் பண்றதோ, மாடிஃபிகேஷன் பண்றதோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, அது பண்ண முடியாது. ஒன்லி என்ன பண்ண முடியும், சர்வர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் என்ன செஞ்சுக்கும், அவரு வாங்கிப்பாரு. அப்ப கிளையண்ட் மோட்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சர்வர் மோட்ல தான் எல்லாமே பண்ண முடியும். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிரான்ஸ்பரண்ட் மோட். சோ டிரான்ஸ்பரண்ட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரு ஒரு தனியா இருப்பாரு. அவர் ஒரு ஓன் டேட்டாபேஸ், ஒரு அலோனா இருப்பாரு. யார்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்கவும் மாட்டாரு. யார்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவும் மாட்டாரு. அவர்கிட்ட நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அவர்கிட்ட என்ன செஞ்சுப்பாரு, அது மட்டும் தான் அவர் வச்சுப்பாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோபாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு 4 சுவிட்ச் எடுத்துக்கிறேன். அந்த 4 சுவிட்ச்ல ஒரு சுவிட்ச் வந்து சர்வர், செகண்ட் வந்து கிளையண்ட்,
டிரான்ஸ்பரண்ட், அடுத்து வந்து கிளையண்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சர்வர் மோட்ல வந்து கிரியேட் பண்ண போறேன். 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு 3 VLAN கிரியேட் பண்ண போறேன். அது கிரியேட் பண்றத இந்த கிளையண்ட்டுக்கும் இந்த கிளையண்ட்டுக்கும் அப்டேட் பண்ணணும். அவர் என்ன பண்ண போறாரு? அப்டேட் பண்ண போறாரு. அப்ப யாரு மூலியமா அப்டேட் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட். நான் என்ன சொன்னேன்? டிரான்ஸ்பரண்ட் வந்து அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா என்ன பண்ணாருன்னா, தாங்கிட்டே இந்த எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க மாட்டாரு. தனக்கு வர இன்ஃபர்மேஷன அப்படியே மத்த சுவிட்சுக்கு என்ன பண்ணுவாரு? அவரு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அப்ப டிரான்ஸ்பரண்ட் என்ன பண்ணணும்னா, இட் வில் நாட் கெட் எனி அப்டேட் as well as it will not share, but it will forward it. Whatever I'm getting, I will forward it. எனக்கு எதெல்லாம் வருதோ அதை என்ன செய்வேன்? நான் அப்படியே அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். ஸோ இந்த டோபாலஜி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதே மாதிரி 4 சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 சுவிட்ச் என்ன பண்ண போறேன்? டொமைன், மோடு, அடுத்து வந்து இப்ப நம்ம 2 VLAN கிரியேட் பண்றதுனால மல்டிபிள் VLAN கிரியேட் பண்றதுனால என்ன பண்ண போறேன்? ட்ரங்க் மோடு கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் 0க்கு போறேன். CLI enable configure terminal. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் VTP ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஷோ VTP ஸ்டேட்டஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷோ VTP ஸ்டேட்டஸ் என்ன வருது? VTP டொமைன் வந்து நேம் என்ன இருக்கு? நல் டொமைன்ல இருக்கு. நல் டொமைன்னா என்ன? எதுவுமே இல்லாம இருக்கு. ஸோ நல் டொமைன்னா எதுவுமே இல்லாம. ஸோ டிஃபால்ட்டா என்ன மோட்ல இருக்கு? நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் ஷோ VTP ஸ்டேட்டஸ் தான் போட்டேன். ஸோ என்ன மோட்ல இருக்கு டிஃபால்ட்டா? அது சர்வர் மோட்ல தான் இருக்கு. ஸோ சர்வர் மோட்ல இருக்கனால நான் இது எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் டொமைன் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்னன்னு கொடுக்குறேன்னா சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ VTP டொமைன் என்ன நேம் என்ன கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் தான். இப்போ நான் கொஸ்டின் மார்க் கொடுத்தா இங்க கேட்கும். சரி, VTP டொமைன். ஸோ கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்தா என்ன கேட்கும்? ஒரு வேர்டு தான். அது என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். அது வந்து அசிக் நேம். அசிக் நேம்னா ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இங்க சிஸ்கோ நான் கொடுத்துக்கிறேன். வந்து நல்ல வந்து இப்ப என்னவா மாறிடுச்சு? சிஸ்கோவா மாறிடுச்சு. அதே மாதிரி நான் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணிடுறேன்? ட்ரங்க் மோடா கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஓகே, இது டிஃபால்ட்டா சர்வர் மோட்ல தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணல? சர்வர் மோட சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் அடுத்து ஸ்விட்ச் 1க்கு போறேன். அங்கே CLI enable configure terminal interface. ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் VTP டொமைன் கிரியேட் பண்ணிக்கலாம். VTP டொமைன் என்னது? சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டொமைன் சிஸ்கோ, நல்லது சிஸ்கோ மாறிடுச்சு. அடுத்து VTP மோடு வந்து என்ன மாத்த போறேன்? கிளையண்ட். ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் டிஃபால்ட்டா சர்வர்ல இருக்கும். ஸோ இப்போ என்னவா மாறிடுச்சு? கிளையண்டா மாறிடுச்சு. அதே மாதிரி இங்க இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் கமாண்டை கொடுத்து நான் அந்த 2 ரேஞ்சையும் என்ன பண்ணிடுறேன்? ட்ரங்க் போர்டா கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஓகே, அதே மாதிரி நான் அடுத்த ஸ்விட்சுக்கு போறேன். ஸ்விட்ச் 2க்கு போறேன். CLI enable configure terminal VTP domain Cisco. நல்லது, சிஸ்கோ மாறிடுச்சு. அடுத்து VTP மோட் வந்து என்ன மாத்திடலாம்? டிரான்ஸ்பரண்ட் மாத்திக்கலாம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 வந்து 2 போட்டு இது என்ன பண்ணிக்கலாம்? ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்னு மாத்திக்கலாம். அதே மாதிரி நான் அடுத்த ஸ்விட்ச் லாஸ்ட் ஸ்விட்சுக்கு போறேன். ஸ்விட்ச் 3க்கு போறேன். enable configure terminal VTP domain Cisco. அதே மாதிரி VTP மோட் வந்து என்ன மோடு? கிளையண்ட் மோட். ஸோ கிளையண்ட்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் வந்து இங்கே ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ அதனால ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்விட்ச் போர்ட் மோட் வந்து ட்ரங்க். இப்போ நான் 4 சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஓகே, மோட். ஓகே, ஸோ இப்போ நான் 4 சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல வந்து சர்வர் டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ கிளையண்ட் இல்ல ஸ்விட்ச் 2 வந்து டிரான்ஸ்பரண்ட். லாஸ்ட் சுவிட்ச்ல வந்து என்ன பண்ணிருக்கேன்? கிளையண்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் 0ல போயிட்டு ஒரு 3 VLAN கிரியேட் பண்ணலாம். அந்த 3 VLAN வந்து ஆட்டோமேட்டிக்கா மத்த எதுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் VLAN செக் பண்ணி பார்த்துக்கிறேன். டு ஷோ VLAN. இப்போ என்ன இருக்கு? டிஃபால்ட் VLAN 1 தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறோம்? VLAN கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ VLAN 10 நேம் வந்து HR. அடுத்து VLAN 20
நேம் வந்து ஐடி. ஸோ ஏதாவது ஒரு VLAN ஒரு நேம் கொடுத்துக்கலாம். VLAN 30 நேம் வந்து அட்மின். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் 3 VLAN கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து டூ ஷோ VLAN அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன இருக்கும் 3 VLAN கிரியேட் ஆயிடுச்சு 10 20 30. இப்போ வந்து என்ன செய்யறேன் டூ ஷோ VTP ஸ்டேட்டஸ். இது டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு நல் டொமைன்ல இருந்துச்சு. இப்போ வந்து என்ன மாறிடுச்சு சிஸ்கோ. இது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் சிஸ்கோ டொமைன்ல தான் இருக்கும். இதோட மோட் என்ன மோடா இருக்கு சர்வர் மோட்ல இருக்கு. இப்போ நான் இந்த சுவிட்ச் 0ல மட்டும் தான் VLAN கிரியேட் பண்ணேன். அது என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா மற்ற சுவிட்சஸ்க்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தவிர மற்ற எல்லா சுவிட்சுக்கும் என்ன இருக்கணும் அது அப்டேட்டா இருக்கணும். ஸோ இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ VLAN என்ன ஆயிடுச்சு 10 20 30 இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நான் அங்க தான் கிரியேட் பண்ணேன். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோ VTP ஸ்டேட்டஸ் என்ன மாறிடுச்சு. இது வந்து கிளைண்ட்ல இருக்கு. ஸோ இங்க வந்து சிஸ்கோ டொமைன்ல இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிளைண்ட்ல இருந்து என்ன செஞ்சு சர்வர்ல இருந்து கிளைண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாரு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் கிளைண்ட் மோட்ல VLAN கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். VLAN ஒரு 10 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். என்ன வருது எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. என்ன எரர் மெசேஜ் VLAN VTP கான்ஃபிகரேஷன் இஸ் நாட் அலோட். எப்ப நாட் அலோட் கிளைண்ட் மோட்ல இருக்கும் போது VLAN கிரியேட்டும் பண்ண முடியாது டெலிட்டும் பண்ண முடியாது மாடிஃபிகேஷனும் என்ன செய்ய முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆனா இதே நான் லாஸ்ட் கிளைண்ட்டுக்கு போறேன். அதுல என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ட் ஷோ VLAN இங்க என்ன இருக்கு எனக்கு 3 VLAN வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா டிரான்ஸ்பரண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த VLAN வந்து கிரியேட் ஆயிருக்காது. ஷோ VLAN ஷோ VLAN. ஸோ அப்போ ஷோ VLAN கொடுத்தீங்கன்னா என்ன செய்யுது ஒன்லி டிஃபால்ட் VLAN மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் ஒரே ஒரு சுவிட்ச்ல மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். அந்த சுவிட்ச் என்ன ஆயிடுச்சு தன்னோட கிளைண்ட் மோட் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு சர்வர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ VTP எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஒரு டிவைசஸ் நம்ம கிரியேட் பண்ணா மற்ற கிளைண்ட்டுக்கு வரல என்ன செய்யறோம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்றதுனால. அப்ப ஷார்ட் டைம்ல என்ன செஞ்சுக்கும் VLAN செக் பண்ணி அதுவே அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இது பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஓவர்லோட் வந்து கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.